உண்மையான இன்பம் அப்படிங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்ததை காண்பது, இறைவன் நமக்கு கொடுத்ததை அனுபவிப்பது. நானாக கேட்டு ஒன்றை பெறுகிறேன் அப்படிங்கும் போது அதில் இன்பம் துன்பம் எல்லாம் கலந்து வந்துடுது. ஒன்றே ஒன்று யோசிச்சு பாருங்க, நான் இப்போ சொன்ன மாதிரி ரோட்டு ஓரத்தில் புல்லு முளைச்சிருக்கு, அது காஞ்சி போனாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். அது திடீர்னு செழுமையாக வளர்ந்தாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். ஆனால் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு ரோஜா செடியை வாங்கிட்டு வரீங்க, நல்லா பூக்கும் போது மனசு வந்துட்டு இன்பமாக உணர்கிறது, காஞ்சி போகும்போது துன்பத்தை உணரும். அதனால தான் நான் சொல்கிறேன், இறைவன்கிட்ட எதையும் கேட்காதீர்கள், கேட்டு பெறாதீர்கள். கேட்டேன் கிடைக்கவில்லை என்று நினைக்காதீர்கள். அவர் கொடுக்கவில்லை என்றால் அதில் ஏதோ ஒரு காரணம் உங்களுக்காகத்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம பார்க்க வேண்டியது ரோட்டு ஓரத்தில் அல்லது மலையோரங்களில் அதுவாக முளைச்சிருக்க செடியை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி நமக்கு கிடைத்திருக்கின்ற அனைத்தையும் வைத்து சந்தோஷமாக இருப்பதாக உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை இன்பமானதாக இருக்கின்றது. அதை விட்டு நான் மனதில் நினைத்தது எனக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்டு பெறுகின்றேன் அப்படிங்கும் போது